வணக்கம் நண்பர்களே, இந்த எபிசோடில் NSE Credential error-க்கான நிரந்தர தீர்வை காண்போம். வீடியோவிற்குள் செல்லலாம். முதலில் zip ஃபைலை பதிவிறக்கவும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இல் உள்ளது. எக்ஸல் ஃபைலை திறக்கவும். குக்கி மேக்ரோவை இயக்கும் முன் உங்கள் யூசர் ஏஜென்டையை மேக்ரோவில் சேர்க்க வேண்டும். இதை செய்ய குரோம் பிரவுசரை ஓபன் செய்து NSE இணையதளத்திற்கு செல்லவும். இணையதளத்தில் உள்ள காலி இடத்தில் வலது கிளிக் செய்து இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன்-ஐ தேர்ந்தெடுக்கவும். டெவலப்பர் டாப் விண்டோவில் நெட்வொர்க் டாப்க்கு சென்று எனி லிங்க்-ஐ கிளிக் செய்யவும். Scroll down to the end of the context menu. அங்கு நீங்கள் யூசர் ஏஜென்ட் தலைப்பை காண்பீர்கள். அந்த யூசர் ஏஜென்ட்-ஐ காப்பி செய்யவும். இப்போது எக்ஸல் டெவலப்பர் டாப்க்கு சென்று விஷுவல் பேசிக் எடிட்டரை கிளிக் செய்யவும். உங்களிடம் டெவலப்பர் டாப் இல்லை என்றால் அதை இயக்க இந்த ஸ்டெப்களை பின்பற்றவும். ஸ்டெப் 1. ஃபைல் மெனுவிற்கு சென்று ஆப்ஷன்-ஐ கிளிக் செய்யவும். ஸ்டெப் 2. கஸ்டமைஸ் ரிப்பன் டாப்க்கு செல்லவும். ஸ்டெப் 3. ரிப்பன் செக்ஷன் பிரிவில் மெயின் டாப்-ஐ தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 4. டெவலப்பர் பாக்ஸ்-ஐ கிளிக் செய்யவும். அதன் பிறகு டெவலப்பர் டாப்க்கு சென்று விஷுவல் பேசிக் என்பதை கிளிக் செய்யவும். அந்த மாடியூல்ஸ் நீங்கள் ஆட்டோ மற்றும் மேனுவல் குக்கி மேக்ரோக்களை காண்பீர்கள். Go to the macros and paste the user agent. இங்கே நாங்கள் 2 குக்கி பட்டன்-ஐ உருவாக்கினோம். One for automatic updates, another one for manual cookie generation. யூசர் வரையறுக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் குக்கி பட்டன் ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் குக்கியை தானாகவே புதுப்பிக்கும். ஒருமுறை ஆட்டோமேட்டிக் குக்கி பட்டன்-ஐ கிளிக் செய்த பின் மீண்டும் பட்டன்-ஐ கிளிக் செய்ய வேண்டியதில்லை. தேவைக்கேற்ப மேனுவல் குக்கி ஜெனரேஷன் பட்டன்-ஐ கிளிக் செய்யவும். முதலில் Get NSE Cookie Manual Macro என்பதை கிளிக் செய்யவும். மேக்ரோ பட்டன்-ஐ கிளிக் செய்த பிறகு குக்கி அப்டேட் ஆவதை காண்பீர்கள். ஆட்டோமேட்டிக் குக்கி ஜெனரேஷன் ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் அப்டேட் ஆவது போதுமானது. வீடியோ ரெக்கார்டிங் செய்வதற்காக குக்கி அப்டேட் நேர விகிதத்தை 15 வினாடிகளுக்கு அமைக்கப் போகிறேன். ஒவ்வொரு 15 வினாடிகளுக்கும் குக்கி தானாகவே உருவாக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். The cookie generated in the respected cells பயன்படுத்தக்கூடிய வடிவத்தில் இல்லை. இங்கே ஒரு ஸ்பேஸ் தேவை. எனவே பயன்படுத்தக்கூடிய வடிவத்தில் NSE குக்கி ஷீட்-இல் 2 வகையான குக்கி டேபிள்-ஐ இணைத்துள்ளேன். இங்கே நீங்கள் அதை காண்பீர்கள். குக்கி ஷீட்-இல் குக்கி அப்டேட் ஆனதும் the updated cookie will be displayed in the respective table after refreshing the table. இங்கே space between the here will automatically done. நீங்கள் டேபிள் refresh time rate-ஐ உங்கள் விருப்பத்திற்கேற்ப செட் செய்ய data tab-க்கு சென்று connection properties-ஐ கிளிக் செய்யவும். பின் refresh time rate-ஐ செட் செய்யவும். ஒவ்வொரு 1 நிமிடத்திற்கும் டேபிள் அப்டேட் ஆவதை இங்கே காணலாம். For the auto cookie generation table, set the refresh rate as previously defined in the macro. மேக்ரோவின் நேரத்தை கஸ்டமைஸ் செய்ய விரும்பினால் இங்கே ஆப்ஷன்ஸ் உள்ளன. முதல் 2 டிஜிட்ஸ் மணி நேரத்தை குறிக்கின்றன. இரண்டாவது 2 டிஜிட்ஸ் நிமிடத்தை குறிக்கின்றன. மூன்றாவது 2 டிஜிட்ஸ் வினாடிகளை குறிக்கின்றன. நீங்கள் குக்கி அவுட்புட் லொகேஷன்-ஐ மாற்ற விரும்பினால் செல் எண்ணை இங்கே செட் செய்யவும். நோட்: நீங்கள் குக்கி அவுட்புட் லொகேஷனை மாற்றினால் யூசபிள் NSE குக்கி ஷீட்-இல் லிங்க் ஆகி உள்ள டேபிள்-இன் லொகேஷனையும் புதுப்பிக்கப்பட வேண்டும். Check the description box to download the Excel file for free. That's all friends. இந்த வீடியோவின் முடிவுக்கு வந்துவிட்டோம். அடுத்த எபிசோடில் we use those cookies to get stocked and indices data for our trading purpose. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் kindly click the subscription button and the bell icon. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.